தரிசு நிலத்தில் விதைத்த விதை முளைக்காது. தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டிய பாசம் மதிப்பு தராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லோருக்கும் எவ்வளவோ நல்லது பண்ணிருப்பீங்க. அவங்க தேவைப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி போய் உதவி செஞ்சிருப்பீங்க. நீங்க ஒரு சொட்டு சுயநலம் இல்லாமல் அனைவரையும் அரவணைச்சு போயிருப்பீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு மிஞ்சினது என்னமோ ஏமாற்றமும் உதாசீனமும் மட்டும்தான். அது மட்டுமல்ல, இவங்க நம்மளை விட்டு எங்க போயிட போறாங்க, எங்கேயும் போயிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சிய பார்வை. நாம எல்லோரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதாங்க நாம பண்ற மிகப்பெரிய தவறே. ஒரு அப்பாவும் மகனும் கழுதையோடு ஊருக்கு போனாங்களாம். மகன் கழுதையில ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ணானா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் எதிரில் வந்தவங்க சொன்னாங்களாம், அப்பா பாவம் இவ்வளவு வயசான காலத்துல நடந்து போறாரு அப்படின்னு புறப்பட்டுட்டாங்களாம். உடனே மகன் இறங்கி விட்டு அப்பாவை கழுதையில ஏற்றி கொண்டு மகன் கழுதையோடு நடந்து போனானா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் எதிரில் வந்தவங்க சொன்னாங்களாம், அப்பா கழுதையில ஜம்முன்னு போறாரு, மகன் பாவம் இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு நடந்து போறான் அப்படின்னு புறப்பட்டுட்டாங்களாம். உடனே அப்பாவும் கழுதை விட்டு இறங்கி மகனோடு சேர்ந்து நடந்து போனாராம். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் சொன்னாங்களாம், கழுதை சும்மா தானே போகுது, இதுல யாராவது உட்கார்ந்து போனா என்ன அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அப்பாவும் மகனும் கழுதையில ஏறி சவாரி செஞ்சாங்களாம். எதிரில் வந்தவங்க சொன்னாங்களாம், பாவம் இந்த கழுதை எத்தனை பேரை தான் சுமக்கும், இவங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லையா அப்படின்னு புறப்பட்டுட்டாங்களாம். ஆமா நட்புக்களே, நாம உலகத்தின் வாயை மூடவே முடியாது. எல்லோரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நாம நினைச்சா கடைசியில அந்த திட்டம் தோல்வியில தாங்க முடியும். அதனால நம்மளை நாமளே திருப்திப்படுத்த கற்றுக்கொள்ளணும். இதை தாங்க உளவியல்ல இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். என்னுடைய வாழ்க்கையின் பொறுப்பு என்னுடையது அப்படிங்கிற மனநிலைமை நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணுங்க. இந்த உலகம் யாரை மதிக்கிறது தெரியுமா? எப்பொழுதும் சத்தமா கத்தி பேசுறவங்கள இல்ல, அமைதியா காய் நகர்த்துறவங்கள. யார் ஒருத்தர் எப்பொழுதும் கிடைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சமூகம் கொடுக்கும் விலை 0 தாங்க. இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துல ஹைப்பர் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது நம்முடைய ஒட்டு மொத்த பலத்தையும் புதைப்பதற்கு சமம். இன்றைக்கு நாம இந்த காணொலியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சாணக்கியர் பயன்படுத்திய ராஜ தந்திரங்களையும் நவீன உளவியலையும் இணைத்து யாரும் மதிக்காத இடத்திலும் நமக்கு மகுடத்தை பெற்று தரும் ரகசிய உளவியலை தாங்க பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. இப்ப நாம பார்க்க போறது மிகையாக கிடைக்கும் தன்மையின் விளைவு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உறவு முறைக்கும் சரி, நட்புக்கும் சரி, நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் நேரத்துக்கும் சரி அக்ஷர சுத்தமாக பொருந்தும். யாராவது ஒரு மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை, உதவி அப்படின்னு கேட்டுட்டா நம்முடைய சொந்த வேலைகளை எல்லாம் உதறி தூக்கி போட்டுட்டு அடுத்த நிமிடமே நாம அங்க போய் நிற்போம். இது வெளிப்படையா பார்க்கும் போது மிகவும் நல்ல குணம்தான். ஆனா உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா? எளிதாக கிடைக்கிற ஒரு விஷயத்த மனித மூளை மதிப்பு மிக்கதா பார்க்கவே பார்க்காதுங்க. சாணக்கியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஷம் இல்லாத பாம்பு கூட சீரணும் அப்படின்னு. இதோட அர்த்தம் போலியா நடிக்கணும் அப்படிங்கிறது இல்ல, நாம நம்முடைய சுயமரியாதையை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறது தான். பாம்பு அமைதியா இருந்தா அது ஆபத்தானதா இல்லையா அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க. உடனே ஒரு குச்சி எடுத்து நோண்ட ஆரம்பிப்பாங்க. அதே சமயம் அந்த பாம்பு தன்னுடைய இருப்பை உணர்த்திச்சு அப்படின்னா மக்கள் கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. இதே நடைமுறை தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்குது. நீங்க எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் மிக எளிதா கிடைக்கும் பொழுது உங்களுடைய தனித்துவமும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய உழைப்பும் ஒரு சாதாரண பொருளா கமாடிட்டி ட்ராப்பா மாறிடுது. இன்று பலரும் தங்கள் அலுவலகத்திலோ அல்லது குடும்பத்திலோ நண்பர்கள் வட்டாரத்திலோ உதாசீனப்படுவதற்கு காரணம் அவங்க அதிகமா கிடைக்கிறதுனால தான். உங்களுடைய வருகை ஒரு கொண்டாட்டமா இருக்கணுமே ஒழிய இவன் எங்க போயிட போறான், இங்க தான் வருவான் அப்படின்னு ஒரு அலட்சியத்தை விதைச்சிடக்கூடாது.
இப்ப நாம பார்க்க போறது ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ், அதாவது மூர்க்கமான மௌனம் ஒரு வலிமையான கவசம். மௌனம் பயம் அல்ல, மௌனம் பலவீனமும் அல்ல, மௌனம் பதில் சொல்ல தெரியாதவனின் மொழியும் அல்ல. மௌனம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறான் அப்படிங்கிறதுக்கான வலுவான அடையாளம் தான் இந்த மௌனம். பேசுறது வெள்ளி, மௌனம் தங்கம் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. சாணக்கிய நீதியில் மௌனம் அப்படிங்கிறது வெறும் அமைதி மட்டுமே இல்லைங்க, அது எதிராளியை மிரள வைக்கும் ஒரு அஸ்திரம். வாழ்க்கையில் பலரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தங்களுக்கு எதிராக நடக்கும் சூழ்ச்சிகளுக்கும் அவமானங்களுக்கும் உடனே ரியாக்ட் ஆகணும், கோபப்படணும், தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துலதான் தவறே செய்யறாங்க. நீங்க அப்படி கோபப்பட்டீங்க, உடனே ரியாக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பலவீனம் தாங்க எதிராளிக்கு ஒரு பலமா மாறிடும். இந்த இடத்துல தாங்க நீங்க கால்குலேட்டட் எமோஷனல் டிட்டாச்மெண்ட், அதாவது கணக்கிடப்பட்ட உணர்ச்சி விலகல் விதியை பயன்படுத்தணும். இது எதிராளியின் மன ஓட்டத்தை சுக்குநூறா உடைக்கிற அஸ்திரமா செயல்படும். சாணக்கியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய ரகசியங்களை நீங்க எதிராளியிடம் மட்டுமல்ல நண்பர்களிடம் கூட பகிர்ந்துக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஏன் தெரியுமா? ஏன்னா இன்றைக்கு நண்பர்களாக இருக்கிறவர்கள் நாளைக்கு எதிரிகளாக மாறலாம். அப்பொழுது உங்களுடைய ரகசியங்களை உங்களை எரிக்கின்ற நெருப்பாக மாறக்கூடும் அப்படிங்கிறது தான். தேவையற்ற விவாதங்களில் அல்லது உங்களை சீண்டி பார்க்கிறவங்க கிட்ட நீங்க வாதாட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க தாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கறது அர்த்தம். ஆனா அதே நேரத்துல நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த அமைதியே அவர்களுக்கு தக்க பதிலடியா அமையும். பேரம் பேசுற இடத்துல நீங்க ஒரு வார்த்தையை குறைச்சு பேசும்போது உங்களுடைய மதிப்பு உயரும். மிக குறைவாக பேசுறவனின் வார்த்தைக்கு இந்த சமூகம் அதிக எடையை கொடுக்கும். இப்ப நாம பார்க்க போறது கணக்கிடப்பட்ட உணர்வு விலகல் மற்றும் சுய இறையாண்மை, அதாவது செல்ஃப் சவரன்டி. இன்றைய காலகட்டத்துல பலரும் தங்களுடைய மன நிம்மதியை இழப்பதற்கு காரணம் மற்றவர்களின் ஒப்புதலுக்காகவும் எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்காகவும் அடுத்தவங்க பாராட்டுக்காகவும் வாழ்றதுனால தான். அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினைச்சிடுவாங்களோ, என்னை பற்றி தப்பா நினைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் அவர்களின் முதுகெலும்பே உடைச்சிடுது. சாணக்கிய கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே எஜமானாக மாறுங்கள் அப்படிங்கிறது தான். அதாவது உங்களுடைய மன மகிழ்ச்சியோ உங்களது சுய மரியாதையோ அடுத்தவங்க கையில இருக்கக்கூடாது, அது எப்பொழுதும் உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால நீங்க உணர்வு பூர்வமா மற்றவங்க கிட்ட இருந்து விலகி நிற்கிறது அப்படிங்கிறது நீங்க கல் நெஞ்சக்காரரா மாறுறது அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. மாறாக நீங்க உங்க மன அமைதியை காப்பதற்கான வழிமுறையில் இறங்குறீங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க உங்க பலவீனத்தை காட்ட ஒரு பொழுதும் முயற்சி செய்யாதீங்க. இப்ப நாம பார்க்க போறது எல்லையின் பலம். அதாவது நாம நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லைகளை வகுக்காம மற்றவங்க நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து போகலாம் அப்படின்னு அனுமதிக்கும் போதுதான் நமக்கு அவமானமும் துரோகமும் பரிசா கிடைக்கின்றது. ஒரு நாட்டின் எல்லை கோடு தெளிவாக இருந்தால்தான் அந்த நாட்டிற்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதை போல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சுதந்திரத்திற்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நீங்க ஒரு எல்லை கோடு அமைக்கணும். இன்றைய நவீன உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா? யார் ஒருத்தர் தன்னுடைய எல்லைகளை அமைதியா தெளிவா அசைக்க முடியாதபடி வரையறுக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த சமூகம் சக்தி வாய்ந்த உயிரோட்டமான நபரா பார்க்கிறது அப்படின்னு. சாணக்கிய நீதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அரசன் தன்னுடைய ராஜ்யத்துக்குள் யாரை அனுமதிக்கணும் யாரை அனுமதிக்க கூடாது அப்படின்னு முடிவு செய்யறது போல நீங்களும் உங்களுடைய மனதிற்குள் யாரை அனுமதிக்கணும் யாரை வெளியே நிறுத்தணும் அப்படிங்கிறத முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. பலர் தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற பெரும்பாலான அவமானங்கள், மன உளைச்சல்கள், துரோகங்கள் அடுத்தவங்களால வர்றதில்ல, தங்களுடைய எல்லை இல்லாத பழக்க வழக்கங்களால் தான் வருகின்றது. நாமெல்லாம் பொதுவா என்ன தெரியுமா செய்வோம்? யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னுடுவோம். யார் கூப்பிட்டாலும் உடனே ஓடி போவோம். யார் தவறு செய்தாலும் மன்னிச்சிடுவோம். யார் நம்மள அவமரியாதை செய்தாலும் பொறுத்து கொள்வோம். முதல்ல மக்கள் நம்மள நல்லவங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா காலம் போக போக இதையே ஒரு பலவீனமா பயன்படுத்தி நம்மள பயன்படுத்த தொடங்குவாங்க.
அதனால உங்களுடைய நேரத்துக்கு மரியாதை கொடுங்கள். முடியாது என்ற வார்த்தைய தைரியமா பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதனால இனிமேல் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க, உங்களை அலட்சியப்படுத்தினவங்க, உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காதவங்க முன்னாடி நீங்க கோபப்பட்டு கத்த வேண்டிய அவசியமே இல்லை. மாறாக உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சுயமரியாதை, உங்களுடைய எல்லைகள், உங்களுடைய அமைதி, இந்த 4ம் உங்களை மதிக்காத இடத்திலும் உங்களுக்கு ஒரு மகுடத்தை பெற்றுத்தரும். அதனால நீங்க முதல்ல உங்களையே மதிக்க தொடங்குங்க. உங்க இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பிங்க. எக்காரணம் கொண்டு உங்க பயணத்தை நிறுத்தாதீங்க. உங்களுடைய வெற்றி தான் அவர்களுக்கு தக்க பதிலடியா அமையும். இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதை போல தொடர்ந்து வரனா கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.